நல்லது இந்த அருமையான நல்லது காலை வழியிலே நம்முடைய தகவனார் குண்டுமணி ஐயாவுடைய இறுதி அடக்க ஆராதனை கடந்து ஒவ்வொருவரையும் என் லட்சத்திற்கு பருவமாக இயேசுவின் நாமத்தில் ஒருவரை வரவேற்கிறோம். இறுதி அடக்க ஆராதனையிலே நாங்கள் நாடுகள் கூட நாங்கள் ஆட்சியை கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக முதலாவதாக நாங்கள் ஆரம்பித்து வந்து கடந்து செல்ல போகிறோம். மத்தியில் வந்திருக்கிற லூகாஸ் அவர்கள் இந்த ஆராதனையை ஒப்புப்படுத்தி ஜெபம் பண்ணுவார். நாம் எல்லாரும் அப்படியாக ஜெபத்தை காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். வானத்தை பூமியை அண்ட சராசரிகளை படைத்து ஆளுகை செய்கிற ஜோதிகளின் பிதாவாகிய சர்வேஸ்வரனே, நல்ல மதியான பொழுதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி என்று சொல்கிறோம். விசேஷமாக அருமையான தகப்பனாருடைய இந்த கடைசி அடக்க ஆராதனையிலே சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்க தந்த தயவுக்காக நன்றி. அருமையான சுவாமி நடக்க ஆராதனை தொடக்க மொழி மற்றும் பாடுகிற பாடல்கள், சாட்சி பகுதிகள், வார்த்தை பகுதி மூலமாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை தந்த ஆதரப்படுத்தக்கூடிய ஜெபிக்கிறோம். இவருடைய பிரிவால் துக்கத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகள், உறவுகள், பேர பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த கிராம மக்கள் தேவிக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தினாலே நடக்க ஆராதனை ஆறாவது தொடக்கம் மட்டும் தெய்வத்துடைய வல்லமை உள்ள கரம் அனுமே தாங்கி நடத்தி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் நிறைவு செய்யும் வரைக்கும் உங்களுடைய கரம் கூட இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி தெசலோனிக்கேயருக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:13 18 மட்டும். அன்றைய சகோதரர்களே, நித்திரை அடைத்தவர்களை நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே. தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். ஆமென். ஆமென். அருமையான தகப்பனாருடைய அடக்க ஆராதனையிலே நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், நீதியின் கீழம் இதற்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்க சொல்லி நாம் உயிரோடு இருந்த காலம் முழுவதும் நாம் அறிந்தவர்களே அவர் தேவனுக்குள்ளாக வாழ்ந்து நல்ல ஒரு ஜெப வீரனாக நமக்கு முன்பாக அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியும் வேதனைகள் வந்த போதுதான் அவருடைய நோக்கம் எல்லாம் என்று பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தான். ஒரு கொஞ்சம் தலையடி, கொஞ்சம் ஒரு காய்ச்சல் என்றாலே ஓடி வந்துடுவார். மாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபியுங்கள் சொல்லி அடிக்கடி கேட்பார். அவருடைய வாழ்க்கை பார்க்க எப்பொழுது விசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார். ஜெபத்தில் எப்பொழுது தவறுவதில்லை. ஆலயத்தில் ஒரு ஜெப கூட்டம் வைக்கிறோம்னு சொன்னால் அவர் சாட்சி செய்ய போகிறோம். குடும்பத்தின் சார்பாக சகோதரி வந்து சாட்சி
நாங்கள் தாயார் தான் அறுத்தவர்கள் அவர்களுமாகத்தான் நாங்கள் கத்தனை அறுத்தினாங்கள். அவர்கள் நிறைய பாடுகளோட தான் இருந்து வேதனைகளோட இருந்து கோயிலாம் திரிந்து எவ்வளவோ பணங்களை செலவழித்து கடைசியில் ஏழான கட்டத்தில்தான் ஆண்டவரை தேடி போனார்கள். ஆனாலும் அவர்கள் சைவத்தில் இருந்ததை விட ஆண்டவரை தேடி போன வழியில நிறைய துன்பங்கள் துயரங்கள் வந்ததுதான். ஆனாலும் அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் என் தேவன் தூக்கி எடுத்து போட்டு ஆண்டவன் நல்ல நிறைவான சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து தாயாரை தகப்பனையும் வல்லெடுத்து வந்ததை பார்த்துத்தான் நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் ஏசப்பா உண்மையான உள்ள தேவன் என்று அவரோட நாங்கள் இருந்தால் எங்களுடைய அம்மா அப்பா மேல நிறைய ஆண்டு காலம் நாங்களும் உங்களோட வாழலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பா நெடுவ சொல்ல நான் தோட்டத்தில் படுத்திருக்கும் போது ஒரு நாள் கடல்ல வந்து 4 பேர் வந்து தண்ணீரை தூக்கி கொண்டு போனவர்களாம். கருத்த உருவம் வந்து 4 பேர் தூக்கி கொண்டு போனவர்களாம் வந்து நான் அந்த நேரம் பயந்து ஏசப்பான்னு கூப்பிட்டேன். ஏசப்பா அப்படியே கூப்பிட்டு அடிக்கிறதுல அதை தூக்கி கீழே போட்டு சொல்லுவாங்கப்பா. நாங்கள் எப்ப பாப்பா நாங்கள் ஏச நம்பவில்லை. ஆனால் அப்பா அந்த காரியங்களை ஒவ்வொன்றையும் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியும் உண்மையான ஏசப்பாங்களை எடுக்கிறோம். நாங்கள் தான் வந்து தேடாமல் இருக்கிறோம். நாங்கள் மனதிற்கு ஏசப்பா தேட வழிவிட்டனாங்கள். ஆனாலும் தேவனின் தகப்பனாருக்கு 14 ஆண்டுகளை தோட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனோட நாமத்தை இந்த இடத்துல நான் உயர்த்தி என்னை தாழ்த்தி இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு விசேஷ பாடலை நாம் தெரிவிக்க போகிறோம். போதர்மா சாமியோட ஜெபிக்கிற பொழுது நாங்கள் ஜோதியை காண்போம். பரலோகத்திலே மத்தியான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அன்பு தகப்பனுடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு மனிதன் மரண வீட்டில் தான் தன்னுடைய இறுதி நாட்களை நிதானித்து அணிகிற ஒரு பாக்கியத்தை நீ ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களோடு இடைபடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. வார்த்தையினூடாக என்னுடைய தாசனூடாக எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்திலே அநேக புதியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனால் எந்த நல்வழியில் கடந்து சென்று உடைய ராஜ்யத்துக்குள் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதுமாய் தன்மை போதகர் சோழ டிக்ஷன் அவர்கள் அல்லது இந்த காலை பொழுது சில நிமிடங்கள் சில வார்த்தைகளை பேசி நாங்கள் இறுதி பயணத்துக்கு நேராக ஆயத்தமாக போகிறோம். இவ்வளவு நேரம் அவருடைய உறவுகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், அவருடைய சகோதரர்களாய் கூடி இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் நிறைவேற்றி வருவோம். 12 மணிக்கு முன்பதாக அவருடைய அடக்கத்துக்கு அழைத்து செல்லும்படியாக உறவினர் குடும்பத்தினுடைய விருப்பத்தின்படி அதை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம். இந்த ஆராதனை வழிபாட்டு நேரங்கள் எங்களுக்கு ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் அதை சுருக்கமாக வழிபாடுகளை முடித்து தரப்பானராய் வழி அனுப்புகின்ற இந்த பயணத்தில் நாங்கள் மனிதிருக்கிறோம். அன்பு தகப்பன் அவருடைய குண்டுமணியான எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் அவரை 2007ஆம் ஆண்டு நான் முதல் சந்தித்தேன். 2007, 2008ஆம் ஆண்டு அவரை சந்தித்தேன். அப்பொழுது இப்படியான பாதைகள் இல்லை, எல்லாம் கல் சாதாரணமான வீடுகள் நாட்களில் சந்திக்கின்றவர்கள். அவர் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் நான் பார்ப்பேன். அவர் என்ன
நெருக்கடியான நிலை இருந்தாலும் அவருடைய முகத்திலே ஒரு சிரிப்பு இருக்கு. நேற்று அடக்கம் அவருடைய மறைத்தார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் நான் வீட்டுக்கு வந்தேன். அப்பொழுது அவருடைய முகம் சிரித்தபடி தான் இருந்தது. இந்த உலக வாழ்க்கை அப்படித்தான். ஆனால் தகப்பன் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, அது பலத்தில் மிகுதினால் நான் 80. அதுக்கு மேலத்துக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் 76 வயசிலே மறைத்தார். அவருடைய மரணத்தின் பிரிவு இன்றைக்கும் என் உள்ளத்திலே வலி இருக்கிறது. ஆனாலும் அந்த வலி எப்படி என்னிடத்திலிருந்து மறந்தது என்றால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு புறப்படக்கூடிய சொன்னார், நீங்கள் கலக வேண்டாம், நான் உங்களை திக்கிற உழைவிடேன். அன்பு அம்மா, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆறுதல் வார்த்தை, ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், அவர் உங்களை கைவிட மாட்டார். தகப்பனை 84 வருடம் அவரை நான் எப்பொழுது சந்தித்தாலும் பேரப்பிள்ளைகள் மருமக்களை நான் 1 மாதத்துக்கு கூட அவரை சந்திப்பேன். போன வாரமும் அவரை சந்தித்தேன். அவரோடு கலைக்க முடியவில்லை, அம்மாவோடு கலைப்பேன். மருமக்களை கொண்டு வந்து ஜெபிக்க வருவார், பேரப்பிள்ளைகளை கொண்டு வருவார். அவளுக்காகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது. எல்லாரும் அதுக்கு நீங்கள் அதிகமாக சாட்சிக்கு இந்த மகனை அடிக்கடி பார்த்துக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த மதிய பொழுது நான் ஒரு செய்தியை பதிவிடுகிறேன். இந்த உலகம் நமக்கு நிலையானதல்ல. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம், அவ்வளவு விட்டார்கள். அவர் கடைசியாக எழுதிவிட்டார், திஸ் இஸ் மை ஆர்டர், இதை நீங்கள் செய்யணும். அப்படி நாட்டுக்கு படி கொண்டு வரப்பட்டது. படி போகும்பொழுது என்ன எழுதப்பட்டிருந்தால், முதலாவது என்னுடைய பெட்டிக்கு வெளியில் 2 கையும் போடப்பட வேண்டும். நாகரிகமாக கொண்டு போக முடியாது, அதை மறுத்தார்கள். ஆனால் அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்றபடியால் அரசாங்கம் அதற்கு முன்னுரை வந்தது, 2 கையும் பெட்டிக்கு வெளியில் போடப்படும். ஏனென்றால் இந்த கிரேட் அலெக்சாண்டர் நான் உள் உலகத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தேன், ஆனால் போகும் பொழுது ஒன்று கொண்டு போகிறேன். இந்த உலகத்துக்கு நான் எப்படி வந்தேனோ அப்படியே போகிறேன். எல்லாம் எனக்குள்ளே இருந்தது, எல்லாமே கட்டுப்பாடு, முழு சாம்ராஜ்யம் எனக்குள்ளே. ஆனால் ஒன்றும் என்னோடு வர முடியாது. இங்கே கூடியிருக்கிற அன்பு பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் சொல்லுகிறேன், போகும்பொழுது நாங்கள் ஒன்றும் கொண்டு போயிடலாம். கடைசியாக இருக்கிறதையும் நம்ம விட்டு அகற்றிட்டு தான் விடுவாங்க. நான் அநேக மரண வீடுகளுக்கு போயிருக்கேன். கடந்த நாளில் கவுனியால் ஒரு மரண வீடு, மிகவும் வசதியான குடும்பம், ஒரு சின்ன பிள்ளை மறித்து அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அடுத்த நாள் செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சில மாதங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவம், பிரதேசத்தை காணவில்லை, அதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். தூக்கிட்டு போயிட்டாங்க. அகியோடு அடக்கம் பண்ணப்பட்டபடினால் பிரதேசத்தை கொண்டு போயிட்டாங்க. எங்கேயும் இந்த கட்சி வரைக்கும் பிரதேசத்தை எடுக்கவில்லை, அகிய மட்டும் போயிடுது. இதுதான் அந்த உலகம், இதுதான் அந்த உலகம். உங்கள் வாழ்விலும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்துவார். கிருபையும் சமாதானமும் நிறைவாய்கள் அனைவரோடு கூட இருக்கிறது. நல்ல மதிய பொருள் யாவரும் எழுந்திருக்கிறார். நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு தகப்பனாரை இறுதி பயணத்திற்கு நேராக நாங்கள் கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வேளையிலே நிர்மல் பிரசாத் அவர்கள் ஒரு சிறிய ஜெபத்தை செய்வார். ஜெபத்தோடு இறுதி ஆசீர்வாதத்தோடு இணைந்து நாங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய திருவார்த்தை சொல்லுகிறது, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த தகப்பனார் தலைமையாக சொல்லுவாங்க. இப்பொழுது நாங்கள் அஞ்சலி செலுத்தப்படுகிறோம். தகப்பனார் ஊழியர்கள் இங்கே வந்து செலுத்துவார். அதுக்கு பிறகு அஞ்சலி செலுத்த பிறகு நாங்கள் என்னுடைய கிறிஸ்தவ சேமக்காலை